அனைவருக்கும் வணக்கம். யாதும் ஊரே யாவரும் கேளர். வெல்கம் பேக் டு நர்சிங் தமிழா. என்னடா நர்சிங் தமிழா நினச்சிக்கிட்டு ஏதோ மைக்லாம் காட்டுறேனே அப்படின்னு பார்க்குறீங்களா? என்கிட்ட நிறைய பேர் வந்து ப்ரோ நீங்கள் என்ன மைக் யூஸ் பண்ணுறீங்க, கொஞ்சம் அதை பற்றி வீடியோ போடுங்கன்னு சொல்லிட்டு டிஎம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ அவங்களுக்கான வீடியோ தான். நான் வந்து இந்த மைக்கை 2 வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்பவே ஒர்த்து ஃபார் மணின்னு சொல்லலாம். இது என்ன பிராண்டுன்னு பார்த்தீங்கன்னா ஹோலி லேண்ட் அப்படின்ற பிராண்டில் லார்க் M2 அப்படின்ற மாடல். கிட்டத்தட்ட ஒரு 13,500 நான் வாங்கும் போது மொத்தமாக கொடுத்து வாங்க முடியலன்னு சொல்லிட்டு நான் இஎம்ஐயில் தான் ஒரு 8 மந்த்தோ என்னமோ கொஞ்சம் கொஞ்சமாக பே பண்ணி தான் நான் இதை வாங்கியிருந்தேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பேகு, ரெண்டாவதுக்கு வந்து ஒரு கிளிப்பு மாதிரி, அதில் மேக்னெட் இருக்கும். நம்மளோட மைக்லேயுமே மேக்னெட் இருக்கும். நம்ம ஷர்ட்டில் வந்து ப்ளக்இன் பண்ணிக்கிட்டு ஒட்டி வச்சுக்கலாம். அது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணாவது இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பாஞ்சு. இது வந்து இந்த நாய்ஸ் கேன்சலேஷனுக்கு யூஸ் ஆகும். மோஸ்ட்லி இந்த vlog போடுறவங்க, வெளியில் போகிறவங்களுக்குலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த நாலாவது வந்து கனெக்டர். இது வந்து இந்த டிஎஸ்எல்ஆர் கேமராலாம் யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அது வந்து இந்த டிரான்ஸ்மிட்டர் ஒன்று இருக்கும், அதை நான் காட்டுறேன். அதையும் இந்த கேமராவில் வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கான டிவைஸ் அது. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மொபைலுக்கான டிரான்ஸ்மிட்டர். இது வந்து 2 கொடுத்துருந்தாங்க. ஒன்று ஆண்ட்ராய்டுக்கு ஒன்று ஐஃபோனுக்கு ஒன்று. ஜஸ்ட் அப்படியே நம்ம சார்ஜர் ப்ளக்இன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அண்ட் தென் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மைக்கோடைய பாக்ஸ், சார்ஜிங் பாக்ஸ். உள்ளே வந்து மைக் இருக்கும், ப்ளஸ் ஒரு டிரான்ஸ்மிட்டர் இருக்கும், நம்ம டிஎஸ்எல்ஆர் கேமராக்கெலாம் யூஸ் பண்ணுறது. அண்ட் தென் லாஸ்ட்டாக ஒன்று இருக்குது பார்த்தீங்களா ஒயர். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த சி டைப் கேபிள். நம்ம வந்து நம்மளுடைய மைக்கு அந்த பாக்ஸ் இருக்குல்ல, அதை வந்து சார்ஜர் பண்ணிக்கிறதுக்கு இது வந்து யூஸ் ஆகும். நம்ம நார்மல் மொபைல் சார்ஜர்ஸில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். சார்ஜர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங் லாஸ்டிங். நான் இது வரைக்கும் மிஞ்சி போனால் ஒரு செலக்டிவாக ஒரு இந்த 2 வருஷத்தில் ஒரு 10 to 15 டைம்ஸ், அது கூட அவ்வளோ கூட போட்டிருக்க மாட்டேன். மிஞ்சி போனால் ஒரு 10 டைம்ஸ், அதிகபட்சம் ஒரு 15 டைம்ஸ் போட்டிருப்போம் இந்த 2 வருஷத்தில், அவ்வளோதான். ஒரு டைம் நம்ம சார்ஜர் போட்டோம்னா அது மான்னு கிடக்கும். நம்ம அந்தளவுக்கு கண்டென்ட் யூஸ் பண்ணுறது போகிறது கிடையாது இல்லை. அந்தளவுக்கு யூஸ் பண்ணாலுமே நல்லாவே லாங் லாஸ்டிங்காக தாங்குது. இது வந்து ரோப் மாதிரி. உங்களுக்கு மைக் வந்து வெளியே விசிபிளாக தெரிய வேணாம்னு நினச்சிங்க அப்படின்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அப்படியே டேக் மாதிரி கழுத்தில் மாட்டிக்கிட்டு நம்ம ட்ரெஸ்குள்ளே போட்டுக்கிட்டால் மைக் வந்து உள்ளே இருக்கும். ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக தான் இருக்குது, மேக்னெட் இருக்குது. பட் நடந்து போகிறப்பையும் சரி, வேகமாக ஓடுறப்பையும் இருக்குது. பட் வேகமாக ஓடுறப்ப கொஞ்சம் கான்சன்ட்ரேட்டடாக பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இதுதான் வந்து அந்த ஒரு திங்ஸ், எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து நான் வாங்கும் போது கொடுத்தது. இந்த டிரான்ஸ்மிட்டர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டியாக இருக்கு பாரு, இது ரொம்பவே முக்கியம் மேம். இங்கே இருக்கிற திங்ஸ்லேயே இந்த டிரான்ஸ்மிட்டரு ப்ளஸ் அந்த மைக் பாக்ஸ், இது 2 தான் இம்பார்ட்டன்ட். மற்ற ஆக்சசரிஸ்லாம் நம்ம கொஞ்சம் இல்லைனா கூட ஓட்டிக்கலாம். ஏன்னா நம்மக்கிட்ட கேமரா இல்லைன்னு சொல்லிட்டு மொபைலுக்கு தேவையானது இதுதான் மெயினாக. இது மிஸ் ஆயிடுச்சுன்னா கூட கஷ்டமாக போயிடும். ஓகேங்களா? இது உள்ளே ஓப்பன் பண்ணோடனே பாருங்கள், ஃபர்ஸ்ட் பெருசாக இருக்குல்ல, இதுதான் வந்து டிரான்ஸ்மிட்டர். இது வந்து நம்ம டிஎஸ்எல்ஆர் கேமராக்கெலாம் யூஸ் பண்ணுறது. அது வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த கேபிள். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 2 மைக் கொடுத்துருப்பாங்க, அதுதான் அங்கே இருக்குது. இந்த டிரான்ஸ்மிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பட்டன் கொடுத்துருக்காங்க. ஒரு பட்டன் வந்து பவர் பட்டனு, இன்னொன்று வந்து M2ன்னு கொடுத்துருக்காங்க. அது வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் நினைக்கிறேன், பட் ஏன்னா நான் யூஸ் பண்ணது கிடையாது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த கனெக்டரில் வருது பார்த்தீங்கன்னா சார்ஜிங் பாயிண்ட் மாதிரி, அதுவும் நம்ம சார்ஜர் போட்டுக்கலாம். இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொபைலுக்கான டிரான்ஸ்மிட்டர் இருக்குல்ல, அதுலேயுமே சைடில் சார்ஜிங் பாயிண்ட் இருக்கும். சப்போஸ் நம்ம மொபைலில் சார்ஜர் இல்லை அப்படின்னா அந்த டிரான்ஸ்மிட்டர் கனெக்ட் பண்ணி அதில் சார்ஜர் ஒரு கனெக்ட் பண்ணால் நம்ம மொபைல் சார்ஜரும் ஏறும், நம்ம மைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், இஷ்யூஸ் கிடையாது. இந்த மைக் பின்னாடி பார்த்தீங்கன்னா சொன்னல மேக்னெட் இருக்குது. இந்த லோகோ உங்களுக்கு தெரிய வேணாம்னு நினச்சிங்கன்னா இது கூட நமக்கு இந்த எமோஜி ஸ்டிக்கர்ஸ் மாதிரி கொஞ்சம் கொடுப்பாங்க, அது மேலே நீங்கள் ஒட்டிக்கலாம். நீங்கள் நிறைய சோஷியல் மீடியாவில் பார்க்கலாம், நிறைய வந்து யூடியூபர்ஸ் வந்து இந்த மாதிரி மைக் வந்து தான் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. லார்க் M2ன்ற மைக்கு ரொம்பவே ஒர்த்துன்னே சொல்லலாம் மணிக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பச்சை கலர் பட்டனை ஒன்ஸ் நான் அழுத்தினேன் அப்படின்னா க்ரீன் கலர் எரிஞ்சுதுன்னா அது நாய்ஸ் கேன்சலேஷன் ஆப்ஷனு. விட்டு எரிஞ்சுதுன்னா கனெக்ட் ஆகலைன்னு அர்த்தம். ப்ளூ கலர் லைட் சொல்கிறேன். ப்ளூ கலர் லைட் வந்து கான்ஸ்டண்ட்டாக எரியுது அப்படின்னா லைக் வந்து கான்ஸ்டண்ட்டாக எரியுதுன்னா கனெக்ட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இது வந்து நான் உங்களுக்கு வந்து மொபைல்லையுமே கனெக்ட் பண்ணி காட்டுறேன். இப்போதைக்கு நான் இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா, லைக் இது வந்து நான் எடுக்கும் போது நாய்ஸ் அதிகமாக இருந்ததால் மைக் வந்து பேசி எடுக்கலை. அதனால் அதுக்கப்புறம் வாய்ஸ் ஓவர் தான் கொடுத்துருக்கேன். வாய்ஸ் ஓவருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மைக்கை யூஸ் பண்ணி தான் கொடுத்துருக்கேன். அப்போது இப்போ நான் அந்த த்ரூ அவுட் த வீடியோ நான் பேசும்போதே உங்களுக்கு தெரியும் இந்த வீடியோவோட இந்த ஆடியோவோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு. இப்போ பாருங்கள், நான் கனெக்ட் பண்ணிட்டேன். ஒரு மைக் தான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஒரு மைக் அப்படி ப்ளூ கலரில் விட்டுட்டு இருந்தால் அது வந்து உள்ளே இருக்குது, கனெக்ட் ஆகலை. இன்னொரு மைக் வந்து கனெக்ட் ஆகிடுச்சு, அது நாய்ஸ் கேன்சலேஷன், அதனால் க்ரீன் கலர் காட்டுது. ஓகேங்களா? இப்போ நான் அதை திரும்ப ஒரு டைம் ப்ரெஸ் பண்ணுற அந்த க்ரீன் கலர் பட்டனை, நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து கேன்சல் ஆகிடுச்சு. இப்போ நார்மலாக இருக்கும், ப்ளூ கலரில் வந்து எரியுது. ஓகேங்களா? திரும்ப நமக்கு தேவைன்னா இது பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்பவே சிம்பிளாக காம்பேக்டாக இருக்கும். நம்ம வெளியே எடுத்துகிட்டு போகிறதுக்கும் சரி, சேஃபாக வைக்கிறதுக்கும் சரி, எல்லாத்துக்கும் மேலே குவாலிட்டி டாப் நாட்ச்.
பிகாஸ் இது வந்து ப்ரொமோஷன்லாம் கிடையாது. நான் அந்த அளவுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன்றதால நான் வந்து கான்ஃபிடென்ட்டாக பேசுகிறேன் 2 வருஷமாக. எனக்கு உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நீங்கள் பாருங்கள், ஒவ்வொரு சோஷியல் மீடியாவில் பெரிய பெரிய கண்டென்ட் கிரியேட்டர்லேருந்து என்னை மாதிரி சின்ன சின்ன கண்டென்ட் கிரியேட்டர் வரைக்கும் நிறைய பேர் யூஸ் பண்ணுற மைக்கு தான் வந்து இந்த மைக்கு. ரொம்பவே ஒர்த்துனே சொல்லலாம். பட் மணி வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 10,000லேருந்து 15,000 வரைக்கும் கொஞ்சம் வேரியேஷன்ஸ்லாம் இருக்குது, அதுக்கு மேலேயும் இருக்குது. பட் நான் எக்ஸாக்டாக என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன்றதை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் பின் பண்ணுறேன். யாருக்கு வேணுமோ கண்டிப்பாக வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் நீங்கள் யாராவது கண்டென்ட் கிரியேட் ஃபுல் பிளட்ஜாக பண்ண போகிறீங்கன்னா மட்டும் வாங்குங்க. ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வாங்கி வந்து மணியை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் ப்ராடக்ட்டை செக் பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோ பார்க்கலாம். டாட்டா, பை பாய்.